நீங்க உங்க யூடியூப் சேனலை ப்ராப்பரா கைட் பண்ணி நீங்க மானிட்டைசேஷன் வர போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நீங்க இந்த சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலதான் நான் முக்கியமான விஷயங்கள் நிறையவே சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாத்தையுமே ஆர்டரா எல்லாத்தையுமே லைன் பை லைனா எதுக்கு அடுத்து எது பண்ணணும், யூடியூப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செட்டிங் ஆன் பண்ணணும், செட்டிங் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வீடியோ போடணும், வீடியோக்கு காப்பிரைட் வந்தா அது எப்படி கிளைம் பண்ணணும், வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நேத்து போட்ட வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்டா பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோல இருக்கிற ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஆர்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு நீங்க ஆசைப்பட்டு ஒரு வீடியோ ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதா ஓபன் பண்றீங்க, கண்டிப்பா நீங்க பிடிச்சு ஓபன் பண்ற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் யூடியூப் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு எல்லா டவுட்டுக்குமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் வித் ஃப்ரீ கோர்ஸ். அதாவது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பெய்டு கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி தரேன். என்னுடைய சேனல் வித்தின் 3 monthsல மானிடைசேஷன் ஆயிடுச்சு. சோ வந்து யூடியூப்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்களால மட்டும்தான் யூடியூப்பை கைட் பண்ண முடியும். அதை தவிர்த்து மத்தவங்க யாராலுமே யூடியூப்பை கைட் பண்ண முடியாது. வேணா போட்டுக்கலாம், அவங்களுடைய ரெகுலர் லைஃப்ல என்னென்ன நடக்குது, நான் வந்து இவ்வளவு சப்ஸ்கிரைபர் கைன் பண்ண, இவ்வளவு வியூஸ் வந்ததுன்னு வீடியோ போடலாம். ஆனா இன்ச் பை இன்ச்சா நம்மளுடைய யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். சோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, நான் படிச்சது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் சொல்றேன், நான் படிச்சது பாத்தீங்கன்னா இந்த ஏன் நான் சொல்றேன்னா இது உங்களுக்கு முக்கியமா ஒரு பாயிண்ட் தேவைப்படுது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். 10th 450, 12th 900 சம்திங் மார்க் எடுத்தேன். சோ வந்து இது ஆவரேஜ் மார்க் தான், இதை விட நீங்க நிறைய கூட மார்க் எடுத்திருக்கலாம். சோ என்னுடைய ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா போலீஸ். நான் போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா முயற்சி எடுக்கல, மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து வயசு கோளாறு. இந்த மாதிரி நிறைய நடக்குது. வயசு கோளாறுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஆம்பிஷனை டோட்டலா விட்டுறாங்க. ஆனா அடுத்து எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்தது, என்னன்னா நியூஸ் ரீடர். சோ இதை நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னுடைய 7 வருஷத்துல பேஸ் பண்ணிட்டேன். என்னுடைய 7 வருஷம், ஏன்னா நான் காலேஜ் முடிச்சு இப்ப கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. நான் பேஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்துதான் எனக்கு லைட்டா கிளிக் ஆனது இந்த யூடியூப். சோ எனக்கு நல்லா பேசிக்காவே பேச தெரியும். சோ அதனால நான் பேச ஆரம்பிச்சேன். கண்டிப்பா எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. இது மூலம் என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னுடைய பணம் வேற, பணத்துக்காக நான் வீடியோ போறது வேற, இது என்னுடைய கெரியர். அதுக்காக தான் நான் ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி தரேன். என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண இது ஒரு பிளேஸ். அதே போல நீங்க உங்களுடைய கெரியரை எந்த இடத்துலயாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா, ஒருவேளை நீங்க 10th மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா, ஒருவேளை நீங்க படிக்கவே இல்லைனாலும், சோ வாட் எவர் எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ வில் டீச் யூ. ஓகேங்களா? ஏன்னா இந்த யூடியூப் பத்தி நான் வந்து மத்தவங்க போடுற வீடியோஸ்ல இருந்தாலும் பாயிண்ட்ஸ் எடுக்கல. டைரக்டா யூடியூப் டீம் கிட்டயே, யூடியூப் எல்பேஜுக்கே போயிட்டு நிறைய நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு புரியும்படி அதை உண்மைத்தன்மையை ஆராய்ந்துதான் நான் சொல்றேன். சோ நீங்களே அதை யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயம் அத்தனையுமே ரைட்டா இருக்கும். இதுக்கப்புறமா நான் நிறைய வீடியோஸ் போட போறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய யூடியூப் சேனலை ப்ராப்பரா கைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தோட அடுத்த வீடியோக்கு நம்ம போயிடலாம். என்னன்னா, இப்போ நீங்க பேசிக்கா வீடு கட்ட ஒரு செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செங்கலுடைய மேல், அதாவது மேல் தன்மை செங்கல் இருக்கு, அவ்வளவுதான் வீடு கட்டிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே போலதான் இந்த யூடியூப்குள்ள போயிட்டா நம்ம சாதிச்சிடலாம்பா, சம்பாதிச்சிடலாம்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. முடியாது. இந்த செங்கலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்தை பார்க்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா மண்ணு ரெடி பண்ணணும், விறகு ரெடி பண்ணணும், சூளைய ரெடி பண்ணணும், ஆட்கள் ரெடி பண்ணணும். சோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லீடர் இருக்கணும். அந்த லீடர் சொல்றதுக்கு மாதிரிதான் அந்த செங்கல் சூளை வேலை நடைபெறும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல செங்கல் மாதிரிதான் இந்த யூடியூப்.
பட் அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் இருக்கு, வியூஸ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, காப்பிரைட் கிளைம் இருக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கு, டெர்மினைட் இருக்கு. யூடியூப் பத்தி டோட்டலா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் நீங்க யூடியூப் மட்டும் நான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டேன்பா, நிறைய வீடியோஸ் போடுறேன்பா அப்படின்னு இருக்காதீங்க. சோ அதை சொல்லி கொடுக்க ஒரு லீடர் தேவை. அந்த லீடர் நான். சோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குறீங்க. கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, கண்டிப்பா இங்க பாருங்க, நம்மளுடைய குரோம் பேஜ்ல இந்த இடத்துல நிறைய விஷயங்களை நீங்க செட் பண்ணணும். லைக் பேனர், அப்புறமேட்டுக்கு லோகோ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க். இத பத்தி தான் டீப்பா இந்த லோகோ எப்படி கிரியேட் பண்றது, வாட்டர் மார்க் எப்படி கிரியேட் பண்றது, ஆஃப்டர் பாத்தீங்கன்னா அது எப்படி எடுத்துன்னு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி அப்லோட் பண்றதுன்னா பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்ல போறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டவுட்டை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க சேனலுக்குள்ள வந்து பாக்குறேன். சோ நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா உங்களுடைய டவுட்டை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு நல்ல விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நான் உங்க சேனலுக்குள்ள வரேன், அப்போ உங்களுக்கு ஒரு வியூஸ் கிடைக்குது. சோ வந்து கண்டிப்பா நீங்க எந்த இடத்துல போனாலும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நீங்க நல்ல விதமா கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய யூடியூப் பேஜ் குரோம்ல ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நான் வந்து டைரக்டா ஓபன் பண்ணி குரோம் பேஜுக்கு வந்துட்டேன். சோ வந்து இப்போ இந்த பேஜ்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே இந்த டேஷ்போர்டு, சேனல் டேஷ்போர்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, இத பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். இருந்தாலுமே இன்னும் சில செட்டிங் வந்து இந்த இடத்துல நீங்க பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாமே பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டேஷன் வரை எப்படி நம்ம ஈஸியா சேனலை ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இன்னும் சில செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணணும். சோ தயவு செஞ்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதை நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிக்கிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். என்னுடைய பேஜ் வந்து நீங்க ரெஃபரா எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேனர் இமேஜ்னு இருக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து பேனர் செட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இங்க பாருங்க டிவி, லேப்டாப், மொபைல்னு இருக்கு. செட் பண்ணீங்கன்னா நீங்க டிவில ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டும், லேப்டாப்ல ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டும், அகைன் நீங்க மொபைல்ல ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டும். சோ நீங்க கண்டிப்பா பேனர் வைக்கணும். சோ ஏன்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு அழகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரோ பேஜ் தான், அதாவது அபவுட் செக்ஷன் அண்ட் வந்து யூடியூப் உடைய ஹோம் பேஜ் தான். சோ அதை நீங்க அழகா வைக்கணும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா பிக்சர். நீங்க வாட்ஸ்அப்ல டிபி வைப்பீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி உங்களுடைய யூடியூப்ல நீங்க வைக்கணும். சோ அது வந்து அழகா அட்ராக்டிவா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கண்டிப்பா அந்த பிக்சர்லயும் அந்த பேனர்லயும் நீங்க சொல்லி இருக்கணும். கண்டிப்பா இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க வாட்ஸ்அப்க்கு, இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி பிக்சர் செட் பண்ணுவீங்களோ அதே போல செட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி அழகா நீங்க செட் பண்ணிக்கலாம். அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நேம், சோ வந்து கரெக்டா நீங்க யூடியூப் நேம் வந்து கரெக்டா ஆல்ரெடி நீங்க கொடுத்திருப்பீங்க, அது இந்த இடத்துல காட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்டில் காட்டும். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், இந்த இடத்துல நிறைய பேர் எழுதாம இருப்பீங்க, கண்டிப்பா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்க எழுதணும். கண்டிப்பா உங்களுடைய சேனல் எதை பத்தின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு தெளிவான டிஸ்க்ளைமர் நீங்க கொடுக்கணும். நீங்க அப்படி கொடுத்தாதான் இன்கேஸ் உங்களுடைய ஹோம் பேஜை மக்கள் பார்த்தாங்கன்னா அந்த ஹோம் பேஜ்லயே உங்க சேனலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்குதான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூடியூப் சைடு கொடுத்திருக்காங்க. லைக் பேனர் அண்ட் பாத்தீங்கன்னா லோகோ, டிஸ்கிரிப்ஷன், இது நீங்க முதல்லயே செட் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் வந்து உங்களுடைய சேனல் ஓபன் பண்ணும்போது ஓ ஓகே இந்த சேனல் வந்து இதெல்லாம் சொல்ல போறாங்க, இது வந்து நமக்கு பெஸ்டான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சேனலுக்குள்ளே இருப்பாங்க. ஒருவேளை ஓபன் பண்ணி இன்ட்ரோல எதுவுமே இல்லாம இருந்தா இந்த சேனலே ஒரு க்ரோ இல்லாத சேனலா இருக்கு, கண்டிப்பா இந்த சேனலுக்குள்ள போனா நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய தாட் உண்டாகும். சோ நீங்க கண்டிப்பா இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சேனல் URL இருக்கும். சோ வந்து இதை பத்தி நான் ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா, ஆட் லிங்க்.
உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஏதாவது லிங்க் இருந்தா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அங்க பேஸ்ட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல யூஆர்எல் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்துட்டு அந்த லிங்க்குக்கு ஏதாவது நேம் நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நீங்க பர்சனலா ஏதாவது மக்களுக்கு மெயில் ஐடி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்டர் மார்க் வந்து நீங்க வச்சுக்கலாம். சோ நீங்க ஒவ்வொரு டைமும் எடிட் பண்ணும் போது வாட்டர் மார்க் வைக்க தேவையில்லை. இந்த இடத்துல அப்லோட் டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாட்டர் மார்க்கை நீங்க கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாம். சோ நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி இந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நான் டீப்பா சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ இதே இடத்துல இந்த செட்டிங் பத்தி ஒரு முக்கியமான வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா என்னுடைய சேனல் உங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும். சோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வேற எந்த சேனல்லுமே இல்ல. சோ அதை பயன்படுத்தினவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதனாலதான் நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுடைய சேனலுக்கு தான் லாஸ் ஆகும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடிட்டே இருப்பீங்க. சோ ஆன்சர் சொல்லாத ஒரு பெரிய யூடியூப் கிட்டே நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் பார்த்தா நான் டோட்டலா வெளியே வந்துடுறேன். இமேஜ் சர்ச்மன்ற ஆப்ல போயிட்டு பேனர் பேக்ரவுண்ட் யூடியூப் ஃப்ரேம் அப்படின்னு நீங்க போடுங்க. போட்ட உடனே நிறைய இமேஜஸ் வரும். இதுல பாருங்க, நான் டச் பண்ற இமேஜை நீங்க டச் பண்ணுங்க. அதை நீங்க இதை டவுன்லோட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் டோட்டலா வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் இன்ஷாட் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கைன் மாஸ்டரை விட இன்ஷாட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ போட்டோ நான் டச் பண்ணிக்கிறேன். அதை நான் இப்ப டவுன்லோட் பண்ண பாத்தீங்களா, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். பேனர் எடிட் பண்ண நிறைய ஆப்ஸ் இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படியே தள்ளினீங்கன்னா கட் அவுட் இருக்கும். இதை நீங்க டச் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோ வந்து டோட்டலா பினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் எப்படி பண்றதுன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா பேனர் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ அதை நீங்க வெளியே வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக்சல் லேப், அதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க நியூ டெக்ஸ்ட்ன்றத டெலீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டாட் இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் சைஸ் இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா கஸ்டம்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் நிறைய இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தில நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காம என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் பேனர்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. நீங்க ஸ்டார்டிங்லேயே கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூடியூப் பேனர் எந்த கலர்ல வைக்கணும்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, நான் வந்து இந்த பாக்ஸா இருக்கு பாத்தீங்களா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் நான் கலர் டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கலர்னு இருக்கு, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நான் வந்து கிரீன் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் பாத்தீங்கன்னா இதை நான் டிக் பண்ணிக்கிறேன். நீங்க கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண வேற லெவல் எடிட்டிங் உங்களுக்கே தெரியும். அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளஸ் நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேலரி போய்க்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ சர்ச் இமேஜ் மேன்ற ஆப்ல டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்க இருக்கு. அதை நான் லேப்டாப்ல கட் அவுட் பண்ணி ஒரு இமேஜை கொண்டுட்டு வந்தேன் பாத்தீங்களா, அந்த இமேஜ் பக்கத்திலேயே இருக்கு. ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸோ நான் வந்து இதை டச் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அகைன் நீங்க இதை டிக் பண்ணணும். நான் சொல்ற மாதிரி பண்ண மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா வரும். அகைன் நெக்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் இப்படி தள்ளிக்கிறேன். ரிலேட்டிவ் சைஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்படி இழுத்து வச்சுக்கிறேன். பர்ஃபெக்டா வந்து செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து இதை டச் பண்ணிக்கிறேன்.
இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க ஒரு கோடு கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு கோடு கொடுத்திருக்காங்க. இந்த கோட்டுக்குள்ளாரதான் நீங்க எடிட் பண்ணணும். சோ இதுக்கு இன்னாண்ட இருக்கிற இடத்துல நீங்க எடிட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு கரெக்டான சைஸ இப்படி கொண்டுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னருக்குள்ள நீங்க என்ன எழுத முடியுமோ எழுதிக்கங்க. இப்ப நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இப்போ நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எது வேணா எழுதிக்கலாம். அது எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் குறியை நீங்க டச் பண்ணுங்க, டெக்ஸ்ட டச் பண்ணுங்க, அகைன் நீங்க இந்த பென்சிலை டச் பண்ணுங்க, அகைன் இந்த பென்சிலே நீங்க டச் பண்ணுங்க. பாருங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எது வேணாலும் எழுதிக்கலாம். சப்ஸ்கிரைப் மீ அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். ஓகே கொடுத்துக்கிறேன். அகைன் இந்த இடத்துல கைய வச்சு லைட்டா இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாக்ஸா இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணி எல்லாத்துக்குமே லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒன்னு எடிட் பண்ணும் போது மற்றொன்று வந்து லைட்டா ஷேக் ஆகும், இடம் மாறும். அதனால எல்லாத்தையுமே நீங்க லாக் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்க இதை டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா லாக் ஆகாது. ஒருவேளை லாக் பண்ணலைன்னா இது இங்கிட்டு இங்கிட்டு போகும், எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அகைன் நான் சப்ஸ்கிரைப் மீன் எழுதிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வேணும்னாலும் எடுத்துட்டு வந்து வைக்கலாம். அது எப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணி ஃப்ரம் கேலரி போயிட்டு உங்களுடைய கேலரிக்கு போயிட்டு ஏதாவது ஸ்டிக்கர் எடுத்துட்டு வந்து வைக்கலாம். லைக் வந்து நான் ஏதாவது ஒரு ஸ்டிக்கரை வச்சுக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஸ்டிக்கரும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்மைல் பண்ற மாதிரி இந்த ஸ்டிக்கரை உள்ள கொண்டுட்டு வரேன். அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ரவுண்ட் ஷேப்பை டச் பண்ணிக்கோங்க. அழகா இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் டச் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நான் டிக் பண்ணிட்டு இப்ப பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஸ்டிக்கர் மேல இப்படி குச்சி இழுத்துட்டு இதை நீங்க இப்படி சிறுசு பண்ணிக்கிறீங்க. அகைன் நீங்க சிறுசு பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் நீங்க சிறுசு பண்ணிக்கிட்டு எவ்வளவு உங்களால சிறுசு பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணிக்கிட்டு இதை இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருங்க. அகைன் நான் இதை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் நான் இதை டச் பண்ணி இப்ப பாருங்க சப்ஸ்கிரைப் மீ ஜஸ்ட் ஸ்மைல் கொண்டுட்டு வந்துட்டேன். நிறைய பேருக்கு அவங்களுடைய போட்டோ வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் ரொம்ப ஈஸி. இப்ப எப்படி இந்த இமேஜை கொண்டுட்டு வந்தீங்களோ அதே மாதிரி கொண்டுட்டு வரலாம். அகைன் நான் வந்து இந்த பிளஸ் சிம்பிளை நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் கேலரி போய்க்கிறேன். உங்களுடைய போட்டோ நீங்க எந்த ஷேப்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிப்பா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அகைன் இந்த ரவுண்ட் சிம்பிளை நான் டச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை டிக் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ரவுண்டா மாறிடுச்சு. இதை நீங்க ஸ்மால் பண்ணிக்கோங்க. இந்த பொம்மையை எப்படி ஸ்மால் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அகைன் இதை டச் பண்ணி நீங்க லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓரளவு உங்களுக்கு பேனர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு உங்களுடைய போட்டோவை எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்க சர்ச் இமேஜ்மென்ற ஆப்ல கலெக்ட் பண்ணி இந்த இமேஜை நீங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க டெக்ஸ்ட்ல நீங்க எது வேணாலும் எழுதிக்கலாம். லைக் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு சென்டர்ல தான் மத்தியில தான் நீங்க எழுதணும். இந்த எக்ஸ்ட்ரால இந்த இடத்துல எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா உங்களுடைய பேனருக்கு தெரியாது. நீங்க எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ எழுதுங்க. சோ கண்டிப்பா நீங்க இந்த அளவுக்கு இந்த வட்டத்துல மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இத பத்தி நான் ஒரு லாங் வீடியோல சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே அது புரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்காக தான் இந்த செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோவா ரெடி பண்ணப்படும். இப்ப நீங்க இதை எப்படி சேவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த 3 டாட்டை நீங்க டச் பண்ணி அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இமேஜ் இருக்கும். நீங்க கண்டிப்பா பாருங்க, இதுல கஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணி பெரிய ஐல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் டு கேலரி கொடுங்க. சேவ் ஆகிடும். சோ நீங்க பேனரை இப்படி செட் பண்ணிட்டீங்க. நான் லாஸ்டா ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, மேல காமிக்கிறேன். அது எப்படி செட் பண்ணணும்னா, அதாவது வாட்டர் மார்க், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இதை நீங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன்.
ஏன்னா ஒரு வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். ஸோ அதுக்காக நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். அது எப்படின்னா இப்ப பாருங்க, பிக்சல்லே நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து புதுசா இந்த மாதிரி ஓபன் ஆனா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அகைன் பாத்தீங்கன்னா இந்த 3 டாட் டச் பண்ணி இமேஜ் சைஸ் போய்க்கிறேன். இந்த இடத்துல நான் போடுறத போடுங்க. 150 இந்த இடத்துலயும் 150 போட்டுக்குங்க. ஓகே கொடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், கலர் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதை டச் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுக்கு வேண்டியதை இப்ப நான் பாருங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். லைக் நான் இதை வந்து டச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எழுதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இந்த பிளஸ் குறியை டச் பண்ணி டெக்ஸ்ட் போயிட்டு நான் வந்து அகைன் இதை டச் பண்ணி இந்த பென்சில் குறியை டச் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். நான் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதிக்கிறேன். அகைன் ஓகே பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பெருசா வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப்னு எழுதிக்கிட்டேன். அகைன் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம எடிட் பண்ணணும். அது எப்படின்னா இந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணி இப்படியே கொஞ்சம் நீங்க தள்ளிட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். இதை நீங்க டச் பண்ணி ஒப்பாசிட்டி லெவல்ல நீங்க கொஞ்சம் லைட்டா வச்சுக்கோங்க. ஏன் ஐயா வச்சா அடிக்கிற மாதிரி இருக்கும். கலர்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு லைட்டா வச்சுக்கோங்க. அகைன் பாத்தீங்கன்னா இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய வாட்டர் மார்க். லாஸ்டா வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் வரும் பாத்தீங்களா, அது. நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க. இப்ப சேவ் ஆயிடுச்சு. அகைன் நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பிக்சல் ஆப்லயே அதை நீங்க பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் வந்து வேற மெத்தட்ல ஈஸியா சொல்லித்தரேன். இன்னொரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அகைன் நான் வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் இன்ஷாட்டை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா போட்டோஸை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் இப்ப நம்ம பிக்சல் ஆப்ல நம்ம லோகோக்காக ரெடி பண்ணும் பாத்தீங்களா, அதை நான் டச் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா கட் அவுட் இருக்கு. இதை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு தனியா வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம உருவாக்கின ஃபைல்லயே அழகா நம்மளுடைய லெட்டர்ஸ் மட்டும் தனியா வந்துடுச்சு. இதே மெத்தடை நம்ம பிக்சல் ஆப்லயும் பண்ணலாம். ஸோ வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நான் இதை டச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான லெட்டர் மட்டும் சப்ஸ்கிரைப்னு வந்துடுச்சு. ஆனா இதனுடைய ஃப்ரேம் சைஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடிட் பண்ணும் பாத்தீங்களா, அந்த சைஸ்ல தான் இருக்கும். சோ நீங்க இது இந்த மாதிரி எடிட் பண்ணாதான் கரெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பேனரை எப்படி ரெடி பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா வாட்டர் மார்க் வைக்க நம்ம எப்படி ஒரு லோகோ சப்ஸ்கிரைப்னு எழுதுறதுன்னு கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச் இமேஜ்மென்ட்ல பிக்சரை டவுன்லோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் இன்ஷாட்ல நீங்க அதை எடிட் பண்ணி கட் அவுட் பண்ணி அதை வேற மாதிரி மாத்தினீங்க. அகைன் நீங்க பிக்சல் ஆப்ல ஒரு சில எடிட்டிங் கத்துக்கிட்டீங்க. அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனர் கிரியேட் பண்ண தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா நீங்க வாட்டர் மார்க் எப்படி எடிட் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. அகைன் அந்த பிக்சல் ஆப்ல வாட்டர் மார்க் எடிட் பண்ணி இன்ஷாட்ல நீங்க எப்படி கட் அவுட் ரிமூவ் பண்ணி அழகான சப்ஸ்கிரைப் எப்படி லெட்டரை உருவாக்குறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுடைய குரோம் பேஜ் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல பேனர் லோகோ இந்த வாட்டர் மார்க் எல்லாம் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி தரேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல சேஞ்சுன்னு இருக்கு. எனக்கு உங்களுக்கு வேணா அப்லோடுன்னு இருக்கும். ஏன்னா நீங்க இமேஜ் எதுவும் வைக்கலன்னா அப்லோடுன்னு இருக்கும். ஒருவேளை இமேஜ் வச்சிருந்தீங்கன்னா சேஞ்சுன்னு இருக்கும். ஸோ நான் வந்து சேஞ்சை டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணோம் பாத்தீங்களா பிக்சல் ஆப்ல என்ன ரெடி பண்ணோம், ஒரு சிம்பிள் போட்டு அதாவது சப்ஸ்கிரைப் நம்மளுடைய லோகோ போட்டு ஒரு பிக்சர் ரெடி பண்ண பாத்தீங்களா, அதை நான் உள்ள கொண்டுட்டு வரேன். இப்ப பாருங்க அசல் நம்ம ரெடி பண்ண பகுதி மட்டும் நம்மளுடைய யூடியூப்கான பகுதி மட்டும் வந்துடுச்சு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா டன் கொடுத்துக்கிறேன். வேற லெவல்ல இருக்கும். ஸோ இப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல மாறிடுச்சு. ஸோ நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும்.
அகைன் லோகோவும் அதே மாதிரி தான். இந்த லோகோ வந்து நீங்க பேசிக்கலா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய போட்டோ பேசிக்கா உங்களுக்கு போட்டோ எடிட்டிங் பத்தி தெரியும். ஸோ அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க எடிட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. நான் கஷ்டமான விஷயத்த மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாத்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துல வீடியோ வாட்டர் மார்க்னு இருக்கு. ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி ஒரு டெமோ வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லித்தரவே தான். இப்போ நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்றதா இருந்தா இந்த இடத்துல அப்லோடுன்னு காமிக்கும். இப்போ இதை நீங்க டச் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சல் ஆப்ல ரெடி பண்ண சப்ஸ்கிரைப் இமேஜ் இந்த இடத்துல இருக்கு. அகைன் இன்ஷாட்ல நம்ம அதை கட் அவுட் பண்ணி கொண்டுட்டு வந்து பாத்தீங்களா, அந்த இமேஜ் இந்த இடத்துல இருக்கு. சோ நம்ம வந்து ரெண்டாவதா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இன்ஷாட்ல எடிட் பண்ணும் பாத்தீங்களா, அதை டச் பண்ணிக்கிறேன். அகைன் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு பெரிய சப்ஸ்கிரைப்ன்ற லெட்டர்ஸ் மட்டும் கிடைக்குது. சோ அதை நான் டன் கொடுத்துக்கிறேன். இப்ப நீங்க நல்லா கவனிப்பா பாருங்க, கொஞ்சமா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல லாஸ்ட்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துல லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் இருக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க டிஸ்பிளே டைம் எண்ட் ஆஃப் வீடியோன்னு வேணுமா, இல்ல கஸ்டம் ஸ்டார்டிங் டைம்ல வேணுமா, இல்ல என்டையர் வீடியோ ஃபுல்லா வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நான் வந்து என்டையர் வீடியோ ஃபுல்லா எனக்கு வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்க வைக்கும் போது உங்களுடைய வீடியோவை யாருமே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் மார்க் ஃபுல்லா இருக்கு. சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வைக்கிறதுனால நிறைய யூஸ் இருக்கு. சோ நீங்க வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நீங்க எடிட் பண்ணும்போது கூட சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணிக்கலாம். சில டைம் நீங்க மறந்துடுவீங்க. சோ நீங்க கண்டினியூஸா எப்பவுமே உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டா. ஸோ இவ்வளவுதாங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம். ஸோ வந்து கண்டிப்பா இதை விட கிளியரா யாராலுமே சொல்லி கொடுக்க முடியாது. நான் உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் சிசேரியன் பண்ணியிருக்கேன் 2 பேபிஸ். ஸோ அதனால எனக்கு பேசினா ரொம்ப அடி வயிறு ரொம்ப வலிக்குது. சோ அதனால இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு பேசுற வீடியோ. நீங்க வந்து நிறைய இடத்துல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா தேடிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக நான் வந்து ஆர்டரா சொல்லி தரேன். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிளேலிஸ்ட ஒன் டைம் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெடி, நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோக்கு கொடுங்க. ஏன்னா புதுசா யாருன்னா பாக்குறதா இருந்தா ஒரு நம்பிக்கை வரணும். சோ நீங்க பண்ற கமெண்ட் மூலம் அவங்க நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் வந்து ஒரு உண்மையான எண்ணத்தோட தான் இந்த வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். நல்ல எண்ணத்துல நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே பயனடையணும். வாட் எவர் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, யூடியூப் டோட்டல் சிஸ்டமே எனக்கு தெரியும். பட் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓனா ஏன்னா குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலாம், கேமிங் ஆரம்பிக்கலாம், வாட் எவர் மணி லேர்னிங் பத்தி நிறைய சொல்லலாம். இருந்தாலுமே நீங்க எல்லாருமே கத்துக்கணுன்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள வந்துச்சு. அதுக்காக தான் உங்களுக்காக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த சேனல்லையுமே உங்களுக்கு கிளியர் கிடைக்காது. நீங்க நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனா இந்த சேனல்ல கிளியர் கிடைக்கும். நீங்க இப்ப இல்லைனாலும் எப்பயாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். அந்த டைம்ல நம்ம சேனல் உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை விருப்பம் இல்லைன்னா நம்மளுடைய சேனல் நேம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நேரத்திலையும் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சேனலை நீங்க வளர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.